வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் நம்பர் கேட்டிருக்காங்க. என்னன்னா பேக் பெயின், அதாவது வந்து பேக் பெயின் வருது மாஸ்டர். எங்களுக்கு ஒரு ஏஜ் வேணா அதெல்லாம் வரதான் செய்யும். இன்னொன்று வந்து ஓவர் வெயிட் பாடி இருந்துச்சுன்னா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேக் பெயின் வந்து வரதுக்கான பல காரணங்களுக்கு நான் இதை பற்றி ஏற்கனவே பெரிய வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து இன்னும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்துருக்கோங்க, பைக் ரொம்ப ட்ராவல் பண்ணுறவங்க, கார் டிரைவர், எதுனா நீங்கள் உட்காந்து நீங்கள் அதிகபட்ச வேலை பார்க்குறவங்களுக்கு லோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் போனில், அதாவது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டில் L2, 3, 4, 5 வரைக்கும் உங்களுக்கு லோடு வந்து போகும். ஓகேங்களா? அப்போ போகும்போது அது வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம். அது எப்படி சரிப்படுத்துறதுனா, நீங்கள் சின்ன சின்ன எக்ஸசைஸ், சின்ன ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அந்த எக்ஸாக்டாக அந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் பண்ணிக்கிறாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த பாருங்கள். இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இங்கே வரைக்கும் இதுக்கு கீழே தான் வந்து நமக்கு சப்போர்ட் இல்லை. இது வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பார்ட். ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்கள், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம இந்த சதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங்கான பார்ட். ஆனால் இதுக்கு இந்த ஸ்ட்ராங்கான பார்ட்னா பிரச்சனைகள் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பிரச்சனை மேக்ஸிமம் உங்களுக்கு அவ்வளோ தூரம் வராது. இதை சின்ன மூச்சு பிடி மாதிரி வரும். ஆனால் இதுக்கு இங்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகம் வரும். காரணம் என்னன்னா, இந்த போனுக்கு வந்து இந்த மசில் சப்போர்ட் இருக்குது, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிடையாது. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டயர், அதாவது சதை அதிகம் வந்துச்சுங்களேன், அது சப்போர்ட் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து போன் வந்து நம்ம ரிப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, மார்பு கூடு, அது இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ மார்பு அந்த சப்போர்ட், போன் சப்போர்ட் இருந்தால் தான் சதை வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிட்டு அந்த சதை வந்து என்ன பண்ணுன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், பிடிச்சிக்கும். ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த போன் சப்போர்ட் இல்லை. அப்போ சதை வந்துச்சு, அதிகம் சதை வந்து போச்சுன்னா இந்த சதை வந்து பெருசாக இப்படி இழுக்கும் சைடில், அதாவது அங்கிட்டு இழுக்கும், இது இங்கிட்டு இழுக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சதை மட்டும்தான் உங்களுடைய இந்த ஸ்பைனல் கார்டுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு. இந்த சதை தான். ஓகேவா? இந்த சதை இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்களா, இதுதான். அப்போ இங்கே இது இது இழுக்குதுங்களா, இங்கே இது இழுக்குதா, அப்போ இதுக்கு சப்போர்ட் வந்து குறைய ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ இது சப்போர்ட் இது குறையும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடக்க போக செய்து உட்கார ஏதோ நீங்கள் குனிய நிமிர போகும்போதுலாம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக லோடு அந்த இடத்துல போயிடும். இந்த லாஸ்ட் நான் சொல்கிறேன், இந்த ஸ்பைனல் பார்ட்டில். அப்போ என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக முதுகு வலி, அதாவது பேக் பெயின் உங்களுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் விட்டுருங்க, இது ஸ்ட்ராங் தான். இப்போ இந்த இடத்த நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணும், இந்த சைடையும் குறைக்கணும். ஓகேங்களா? இது நம்ம ஆட்டோமேட்டிக் எக்ஸஸ் பண்ணி குனிஞ்சு நிமிந்து நம்ம சில பல எக்ஸஸ் நான் போட்டுருங்க, இந்த சைடுக்குலாம் எக்ஸஸ் போட்டுருங்க, அது பண்ணி குறைச்சிட்டு இப்போ இந்த இடத்த ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ இந்த வலி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ எப்படி வலிக்கும், இந்த ஸ்பைனல் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் இருக்கானே எல்லாமே. இப்போ இது எக்ஸ்பிளைன் ஆகி, அதாவது ஓப்பன் ஆகி உங்களுக்கு பெயின் வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒன்னோட ஒன்றா உட்காரும். ஓகேங்களா? ஒன்னோட ஒன்று நசுங்கும், ஏன்னா வந்து சப்போர்ட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற எக்ஸஸ்லாம் பாருங்கள். இப்போ அப்படி கீழே குனிப்போம். இப்போ அப்படி கீழே குனியும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வலி வரும். ஆனால் இது என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. இப்போ இப்படி நல்லா கீழே. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஏன் வலி வருதுன்னா, ஆல்ரெடி உள்ள பெயின் காயம் இருக்குங்களா, இப்போ நீங்கள் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல், ஃப்ரெண்டில் சப்போர்ட் இல்லாமல் குனிகிறீங்களா, அப்போ என்ன பண்ணணும், இந்த வலி வரும். அப்போ நீங்கள் வந்து சப்போர்ட் வச்சு குனியணும். ஓகேவா? அதுக்கான எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்படி குனியும் போது உங்களுக்கு இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகும். அதுவும் உங்களுக்கு எக்ஸசைஸில் தேவை. எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸசைஸும் பண்ணணும். ஓகே, இப்போ நிமிர்ப்போம். இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, இப்போ அப்படியே பேக்லெஸ் ஆகி இப்போ பாருங்கள் என்ன ஆகுது, இந்த இடம் மசில் வந்து டைட் ஆகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ அப் டவுன் பண்ண, அப்படியே டவுன் அப், இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மசிலுக்கு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ். இப்போ என்ன ஆகும், இந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல பிடிச்சி பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ராங் ஆகுது. இந்த மாதிரி பேக்கில் ஆகும்போது அது வந்து எக்ஸசைஸ் மசில் ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்குறீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து போனில் வந்து லோடு போனாலும் மசில் ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த மைண்ட் செட் உங்களை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெச்சஸும் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸும் பண்ணுறோம். இப்போ அந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக போட போகிறேன், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த சைடுக்கு தான் வீடியோ ஆல்ரெடி போட்டு அந்த சைடு நீங்கள் குறைக்கணும். ஃபஸ்ட் இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதை எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டயட் கண்ட்ரோல் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். கூடவே நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணணும், ஆனால் ஃப்ரீயாக ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது. அது எப்படி பண்ணுறது உங்களுக்கு வீட்டில் நீங்கள் ஹோம்லேயே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பார்த்தீங்களா, ஸ்பைனல் கார்டு சப்போர்ட் சைடில் அந்த சின்ன குட்டி மசில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணும்போது அது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களுக்கு அந்த போனுக்கு வந்து இடைஞ்சல் இல்லாமல் அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இடுப்பு எலும்பு நம்ம வந்து உட்காரல, நம்ம உட்காந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் கிடைக்குது நமக்கு. ஓகேவா? அப்போ அதனால் அந்த ஸ்ட்ரென்த்னிங் பண்ணிக்கிறோம், இதையும் குறைக்கிறோம். அதுக்கு நாடி வீடியோ போட்டுருக்கேன். இப்போ நம்ம போடுற எக்ஸசைஸ் வந்து என்னன்னா, இப்போ அந்த ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரெச்சஸ் எக்ஸசைஸ் ப்ளஸ் இந்த இது நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறது எக்ஸசைஸ். இப்போ இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் வருதோ, இப்போ இதில் ஒரு 5 to 6 எக்ஸசைஸ் போடுவோம், அதில் ஒரு 5 to 6 எக்ஸசைஸ் போடுவோம். இதில் உங்களுக்கு எது வந்து பெயின், லைட்டாக பெயின் வந்தால் பிரச்சனை இல்லை. அது பண்ண உங்களுக்கு வந்து பெயின் அதிகமாகுதுன்னா கண்டிப்பாக பண்ணாதீங்க. பண்ண உங்களுக்கு அதே பெயின் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனைக்கு பெயின் இல்லைனா அப்போ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணலாம். அது சீக்கிரம் சரியாகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க, இப்போ நம்ம இதுக்கான ஸ்ட்ரெச்சஸ் என்னென்னு பார்ப்போம். அதுக்கு ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஒன்லி வந்து போன், அதாவது கேப், அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி டைட்டாக இருக்குங்களா, இது உடச்சிட்டு இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகும்,
அப்படி ஒன்று உரசு வந்து லைட்டாக வந்து அது கொஞ்சம் அப்படி ஃப்ரீ ஆகும். ஓகேங்களா? அப்படி வந்து அப்படி ஃப்ரீ ஆகும். இது உரசிட்டு இருக்கிறது இதாகிறது லைட்டாக அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அப்படி கேப் வரும், கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸசைஸ் பண்ணி மசில் ஸ்ட்ரென்த்னிங் கொடுக்குறோம். 2 விஷயம், ஒன்று ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அது ரிலாக்ஸான எக்ஸசைஸ் தான். ஒர்க் அவுட் பண்ணுறோம், அது மசில் ஸ்ட்ரென்த்னிங். ரெண்டையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக புரியுற மாதிரி போடுறேன். வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு புரிஞ்சுன்னு சொல்லி புரியலாம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பார்ப்போம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதை இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து நார்மல் தான், அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறீங்க, இது போல சப்போர்ட்டில் இப்போ நார்மலாக அப்படி குனிறீங்க, அது உங்களுக்கு வலிக்கும்ல. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்படி என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக இப்படி நீங்கள் வலிக்கலாம் பரவாயில்ல, இது பிடிச்சிக்கிட்டு இந்த பாரு நல்ல பாடி கொண்டு போயிட்டு இப்படி ஃப்ரீயாக என்ன பண்ணி இப்படி முதுகு தூக்கிட்டு பிடிச்சி எங்கே உங்களுக்கு வலி இருக்குதோ அதுக்கு மேலே கீழே போகாதீங்க, சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்களா. இங்கே போயிட்டு லாங் பிரேக் வைப்பாங்க. இது போல் மேக்ஸிமம் வந்து ஒரு 20-30 செகண்ட், 20-30 செகண்ட் அப்படியே லாங் பிரீத். அது மாதிரி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு பண்ண எந்திரிச்சு எந்திரிக்காதீங்க, முடிச்சுட்டு அப்படியே பிரீத் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்புறம் அதே மாதிரி என்ன பண்ணிட்டீங்க, இது போல் ஒரு 3 to 4 செட் பண்ணுங்க, 3-4 செட் பண்ணுங்க. 20-30 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பண்ணுங்க. ஓகே, எந்திரிக்கும் போது ரிலாக்ஸ் எந்திரிங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படியே பாருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க இது போல் பெஞ்ச், நீங்கள் என்ன மாதிரி பெஞ்ச் வச்சுங்க. இதில் என்ன பண்ணுறோம், இந்த பாருங்க நான் இங்கே இருந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்விட்ச் பால் இருக்கும், ஸ்விட்ச் பால் ஒரு உருண்டை பெரிய பால் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணலாம். இல்லை இது மாதிரி சூடு பெஞ்சு இது மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணலாம். நான் சொல்கிற கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு புரியும். இப்போ என்னன்னா இந்த பாருங்க, இது சப்போர்ட் எடுத்துக்கணும், சும்மா சப்போர்ட் எடுத்துட்டு பாடி வைக்க இங்கே பாருங்க, நல்லா நெஞ்சு வெளியே வச்சுட்டு இந்த பாருங்க நெஞ்சு பாடியை நீங்கள் என்ன பண்ணணும், முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக விட்டு. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக விட்டதுக்கப்புறம் லோவர் பாடி ஃப்ரீயாக விட்டீங்க, அப்பர் பாடி ஃப்ரீயாக விட்டீங்க. இந்த இடம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது செகண்ட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போ அப்படி என்ன பண்ணுறீங்க, ரிலாக்ஸாக எந்திரிங்க. நான் வந்து இதான் எந்திரிக்க சொல்லிட்டு இந்த மாதிரி எந்திரிக்காதீங்க, ரிலாக்ஸாக பொறுமையாக எந்திரிங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். இப்போ இது போல் உங்கள் வீட்டில் ஏதாவது செவரே போகும். ஓகேங்களா? படுத்துங்க. ஓகே, படுத்துங்க, க்ளோஸாக அப்படி படுத்துங்க. ஓகேங்களா? படுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க ஓகே, இது நல்லா உங்களுக்கு வந்து இது பண்ணும்போது நல்லா கீழே ஃப்ளோர் சப்போர்ட் ஆகிடுச்சுங்களா. என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க, வச்சிட்டீங்க. ஃபஸ்ட்டு இப்படி கால் மேல் கால் போட்டிங்களா, போட்டுட்டு இந்த பாருங்க இப்போ தூக்கிட்டு லைட்டாக இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்க ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும். சிங்கிள் லெக்கில் ஒரு 5 கவுண்ட் பண்ணுங்க. அது மாதிரி டபுள், அதாவது இதில் ஒரு 5 கவுண்ட், ஒரு நான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டீங்க. கால் மேல் கால் போட்டிங்க, தூக்குறீங்க, அது பண்ணுறீங்க, டவுன் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு 5 செட்டு. அதே மாதிரி லெக் சேஞ்ச் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, நல்லா தூக்குறீங்க, பண்ணிட்டு பாடி அப்படி தலையை ஓகேங்களா. இது போல பண்ணிக்கலாம். இப்போ இது ஓகே, எல்லாமே நம்ம ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க இப்படி ஓகேங்களா, காலை கம்ஃபர்டபுளாக நல்லா உங்களுக்கு ரிலாக்ஸாக தெரியும், ஃபீல் பண்ணி பண்ணலாம். இப்போ ஃபோக் எக்ஸசைஸ் பாருங்கள், இது போல் நல்லா க்ளோஸ் வச்சுங்க. நீங்கள் செவரில் யூஸ் பண்ணிக்கலாம், வச்சிங்களா வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாருங்க லைட்டாக பாடி ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ முடியுதோ. ஓகேவா? இப்போ எனக்கு இது கஷ்டம் இல்லை, உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வந்து கொண்டு போக முடியுதோ. இப்போ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க இது பிடிச்சிக்கலாம், ஒரு உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படியே இந்த பாருங்க. எவ்வளோ முடியுதோ உங்களால் மேக்ஸிமம் முடிய கொண்டு போயிட்டு இது எனக்கு ஃபைனல் டச், இது வரைக்கும் டச் ஆகிடும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடி வார்ம் அப் இல்லை. ஓகேங்களா? அதனால் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். உங்களால் கேட்டு டச் பண்ணுறதுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிள், நல்ல ஃபுல் வார்ம் வந்தால் பண்ண முடியும், பண்ணலாம். உங்களால் எவ்வளோ தான் முடியுது அப்படின்னா அங்கேயே ஃபுல் பண்ணுங்க. பெயின் ரொம்ப அதிகச்சுன்னா பண்ணாதீங்க. நான் இருக்க ஸ்மூத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே ஹார்டான எக்ஸசைஸ் கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா? இப்போ 4 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ 5வது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இந்த 5வது எக்ஸசைஸ்க்கு யாராவது உங்களுடைய பார்ட்னர் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், என் வீட்டை அவர் தாங்குறாரு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வச்சுட்டு தம்பி தான் அவர். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இது ஃபைனல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்க. பாடியை ரிலாக்ஸாக விடணும். அவருடைய வேலை நம்ம கையை பிடிச்சி கீழே இருப்பார். ஓகேங்களா? அடுத்தது இந்த பாடி வந்து நான் காலை தூக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அப்படி பாருங்கள், இந்த பாருங்கள் நான் கையை ஃப்ரீயாக விட்டுருக்கேன், நம்ம கையில் இருக்கிறாரு, நான் அப்படி காலை தூக்கக்கூடாது.
காலை என்ன பண்ணும் ஃப்ரீயாக விட்டு ஃபுல்லாக ஒரு ரிலாக்ஸாக அவர் எவ்வளோ முடியுதோ இருக்கணும். உங்களால் போதுங்கிறவங்களுக்கு போதும் அப்படியே ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? இது போல் என்ன பண்ணுறோம், ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் ஃபுல்லாக கீழே பாடி ஃப்ரீயாக விட்டுறீங்க, பாடி தொங்க விட்டுறீங்க, ஃப்ரெண்ட்லி வந்து நல்லா இழுக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டிலே சூப்பராக செய்யலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய பார்ட்னரோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்டில் இழுக்கும்போது நல்லா அவங்க ஸ்ட்ரெச் ஆகும். காலை வந்து ஃப்ரீயாக பண்ணி விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸடாக, அதாவது வந்து டெட் பாடி மாதிரி பாடி ஃப்ரீயாக விட்டணும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான எக்ஸசைஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மசில்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸை நான் ஒரு 6 கிளாஸஸ் போடுறேன். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக எது பெயின் இல்லாமல் இருக்கோ அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். நார்மலாக இந்த மாதிரி படுத்துட்டு எல்லாம் சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இந்த பாருங்கள், இப்படி படுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, நல்லா காலை க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கை சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், நல்லா ஹிப் ரைஸ் பண்ணிங்க மேலே அப் பண்ணுறீங்க. டவுன், பிரீத் இன், பிரீத் அவுட். ஸ்லோவாக இந்த ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிட்டு 5 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இறக்கலாம். இப்படி பண்ணும்போது என்னன்னா கரெக்டாக அந்த மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? இது போல் என்ன பண்ணுறீங்க, ஒரு 2-3 செட்டு, ஒரு செட்லேயும் ஒரு 10 கவுண்ட் பாருங்கள் வச்சுருக்கீங்க. 1 2 இது போல் 10 கவுண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுக்கிறீங்க. அப்புறம் ஒரு 10 கவுண்டு, அந்த 2 செட்டு போட்டுருங்க. ஓகேங்களா? 2-3 செட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ இது போல் வச்சுக்கிறீங்க. இது உங்களுக்கு இந்த சைடுக்கு மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாக்ட் இடத்த என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸேஷன் பண்ணுவோம். இப்படி வச்சுருந்தா பாருங்கள், இப்படி பண்ணுறீங்க. இப்படி பண்ணும்போது பாருங்கள் மேக்ஸிமம் பாடி அந்த அப்பர் பாடி திருப்பாங்க. அப்பர் பாடி பேசி இருக்காங்க. இது போல் அதாவது லெஃப்ட் சைடில் டவுன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 1 2 3 இது போல் ஒரு 10 கவுண்ட் சேஞ்சஸ் பண்ணிக்கிறீங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக திருப்புறீங்க. இந்த சைடு கீழே இருக்கும்போது இப்படி தோப்பணும். அப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும். ஓகேங்களா? இது போல் இங்கிட்ட ஒரு 10 கவுண்ட், இங்கிட்ட ஒரு 10 கவுண்ட் பண்ணுறீங்க. இது போல் 2 செட் போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், இந்த கால் இது பண்ணுறீங்க. இப்போ இங்கே இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 3வது எக்ஸசைஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், இது உங்களுக்கு லோவர் கோர் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். ஏன்னா ஸ்ட்ரென்தனிங் எதுவும் நமக்கு இங்கே மட்டுமே இல்லாமல் இங்கே ஸ்ட்ரென்தனிங் பண்ணால் தான் உங்களுக்கு பேக் சப்போர்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த பாருங்கள், இது போல் 1 2 3 இது போல் ஒரு 10 கவுண்ட் இல்லை 20 கவுண்ட் பண்ணிங்க. அதை மாற்றிட்டு இந்த பாருங்கள் 3 2 இது போல் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ 3 எக்ஸசைஸ் ஆச்சுங்களா? இப்போ பாருங்கள் 4வது எக்ஸசைஸ் பாருங்கள். எல்லாம் நம்ம ஃப்ளோரில் தான் பண்ணுறோம். நம்ம புஜங்காசனம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை தான் இப்படி படுத்துங்க. படுத்துக்கிட்டு காலை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஃப்ரீயாக விட்டுட்டு இது போல் சும்மா லைட்டாக 1 2 3 4 இது மேக்ஸிமம் நம்ம வந்து லோவர் பேக்கில் செம்மையாக வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா? அதாவது ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும். ஓகேவா? இது நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். 4 எக்ஸசைஸ் ஆச்சுங்களா? இப்போ பாருங்கள், என்ன பண்ணுறீங்க, மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி பொசிஷன் வச்சிங்க. இந்த பாருங்கள், பொசிஷன் அதாவது புஷ்அப் பொசிஷன் வச்சிட்டோமா? பாருங்கள், டவுன் 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 அப். இது பண்ணிட்டீங்களா? இப்போ இது ஒரு எக்ஸசைஸ். இப்போ உங்களால் வந்து இந்த எக்ஸசைஸ் ஈஸி தான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் போடுறேன் பாருங்கள். அது உங்களால் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ 5வது எக்ஸசைஸ் பாருங்கள். இது மாதிரி பிளான் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை தான் பண்ணலாம். பண்ணிவிட்டு இதில் பிளான் பண்ணுற உங்கள் ஆப்ஸு கோர் மசில்ஸ் ஃபுல்லோடு போகும். ஆனால் இதில் லோவர் பேக்கை நீங்கள் ஸ்ட்ரென்த்னிங் பண்ணணும்னா இந்த பொசிஷனில் ரைட்டாக ஹிப் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் 1 2 3 4 இது போல் ரைட் அவுட் இருக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பேக்கில் ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும். ஓகேங்களா? சரியான எக்ஸசைஸ் இது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 எக்ஸசைஸ் மேலே நம்ம வந்து போட்டாச்சு. 4 5 6 எக்ஸசைஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? அடிஷனல் ஒரு 2 எக்ஸசைஸ் பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 2 எக்ஸசைஸ் அடிஷனல் சொல்லிக்கணும் உங்களுக்கு. அது வந்து ஒன்று வஜ்ராசனம் ஃபைனலாக பண்ணுறோம். இந்த எக்ஸசைஸ் மட்டும் பாருங்கள். இது போல் பொசிஷன். ஓகேப்பா? இது மாதிரி பொசிஷனில் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருந்து இந்த பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் நீங்கள் வந்து அப் பண்ணுறீங்க, ரைட் ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. இது போல் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்னிங் கிடைக்கும். பேக் லோவர் பேக். இது போல் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் ஹோல்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க. அடுத்தது ரைட் அப், லெஃப்ட் லெக், ரைட் ஹேண்ட். அது வலது கை, இது இருக்கும். இது போல் ஒரு 10 to 20 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். அது மாதிரி மாறி என்ன பண்ணுறீங்க, ரெண்டுலையும் பண்ணுங்கள். இல்லைன்னா சிங்கிள்லே கூட இப்படியே கூட பண்ணிட்டே இருங்க. ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ், ஒரு 10-20 செகண்ட் ரிலாக்ஸ், ஒரு 5 செட்டு. அது மாதிரி இது போல் 10-20 செகண்ட் ரிலாக்ஸ். இது போல் நீங்கள் வந்து மாற்றி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ
இப்போ நான் வஜ்ராசனம் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து எக்ஸசைஸாக இது பண்ணிக்கலாம். அதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க. இப்போ 8வது எக்ஸசைஸ் நீங்கள் பாருங்கள், கேட் கேமல் பொசிஷன். இந்த பாருங்கள், இதுதான். நீங்கள் என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க பாருங்கள். இது போகிறோம், இது கேட். ஓகே, கேட் பொசிஷன். இங்கேருந்து இது கேட் பொசிஷன், இது கேமல். நல்லா நசுக்கணும். இப்படி நல்லா நசுக்கிறீங்க. ஒரு பக்கம் இந்த இடத்துல ஃபுல்லாக நசுக்கிறீங்க. இது போல் ஓகேங்களா. இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 கண்டினியூவாக ஒரு 5 ஒரு 10 போட்டு 2 செட் மாதிரி போட்டால் ஒரு செட்டு கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முடிச்சிக்கலாம். இப்போ 8 எக்ஸசைஸ் முடிஞ்சு ஃபைனல் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லோவர் பேக் ஸ்ட்ரென்த்னிங்க்கு உட்கார ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக உங்களுக்கு சரியாயிடும். இது போல் என்ன பண்ணுறீங்க, கம்ஃபர்டபுளாக வஜ்ராசனம். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கால் எப்படி பொசிஷனுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படியே இருக்கும். இது ஃபைனலாக லாங் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி தியான முத்திரால இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் இருக்கலாம். இது ஃபைனலாக பண்ணோம். உங்களுக்கு லோவர் பேக் பெயினுக்கு சூப்பரான அருமையான எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஒரு 4-5 பண்ணாலே போதும். உங்களால் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி உட்காரணும். இப்போ உட்காந்துக்கலாம். இப்போ அப்படியே பேக்கில் பாருங்கள், கால் எப்படி பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாருங்கள் வச்சோமா. இப்போ இதே மாதிரி இடது கால், இது வலது கால். ஓகேங்களா. லெஃப்ட்டு ரைட். இப்போ லெஃப்ட்டு கட்டை வரை. ஓகேங்களா. அதாவது இடது கால் கட்டை வரை, வலது கால் கட்டை வரை. இது போல் வச்சுருக்கோம். இதுதான் சரியான முறை. இது போல் நல்லா உட்காரும். ஓகேங்களா. இதுதான் பொசிஷன். ஓகே. இது போல் நீங்கள் வந்து எவ்வளோ முடியும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் உங்களால் எவ்வளோ முடியும் உட்காருங்க. போக போக உங்களால் 1 ஹவர் நீங்கள் உட்காரலாம். அந்த அளவுக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா. ஓகே. தெரிஞ்சுக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபஸ்ட் அந்த கிளாஸ் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணோம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஸ்ட்ரென்த்னிங் பண்ணோம். லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஒரு வஜ்ராசனம் ஆசனம் பண்ணணும். ஓகேங்களா. இதெல்லாம் கிளாஸு. இதில் நீங்கள் எவ்வளோ முடியுதோ அதை ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அது ஒரு 3-4-5 பண்ணுங்கள். எல்லாம் முடிஞ்சாலும் கூட பண்ணுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணோம். இவங்களால் எவ்வளோ முடியுதோ அதை பண்ணுங்க. ஓகேங்களா. இதில் உங்களுக்கு டவுட் தான் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இல்லை வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்.